ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாதிரி சீரியலில் வந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேவி பார்த்தப்போனா அவங்க சூர்யாவோட காரில் வந்து ஏறி இருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த சில ரவுடிங்க வந்து துரத்திக்கிட்டு வராங்க. அந்த குழந்தை அங்கே இந்த காரில் தாண்டா ஏறி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு சூர்யாவோட காரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. சூர்யா பார்த்தோம்னா அவங்க ராணியை வந்து அவங்க ஏதோ உடம்பு சரியில்லை போலுக்கு ராணியை அழைச்சிக்கிட்டு அவங்க வந்து தூக்கிட்டு போயிருந்தாங்க. அப்போ தான் வந்து தேவி வந்து சூர்யாவை பார்க்குறாங்க. ஐயோ சூர்யா போகிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சூர்யான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே போகிறாங்க. ஆனால் சூர்யா வந்து அது கவனிக்காமல் போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா தேவி வந்து சுமதி கிட்ட மாட்டிக்கிட்டுதாங்க. சுமதி நல்லவங்க நினச்சிட்டு அக்கா என்னை எப்படியாவது இந்த ரவுடி இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லவும் சுமதியும் வந்து ரொம்பவே நல்லவங்க போல நடிச்சு அவங்க வந்து தேவியை வந்து அவங்க தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. அப்போ தேவி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அக்கா எங்க அம்மாவோட ஃபோன் நம்பர் எனக்கு தெரியும், நான் ஃபோன் நம்பர் சொல்றேன், எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுங்க, அவங்க வந்து என்னை கூட்டிட்டு போயிருவாங்க, எங்க அம்மா ஒரு போலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சுமதி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது போலீஸ்காரன் பொண்ணா, இது கண்டிப்பா வந்து நம்ம விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல இந்த பொண்ணை வந்து நம்ம வந்து கொடுத்தோம்னா நிறைய நம்மளுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேவி சொல்றத அவங்க கேட்காம இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா தேவிக்கு வந்து அவங்க தூங்க வச்சிருந்தாங்க. தேவியும் அப்படியே தூங்கிருந்தாங்க. அடுத்து வந்து சுமதி வந்து தேவி எப்படியாவது வந்து கொடுத்துடணும் நல்ல ரேட்டுக்குன்னு சொல்லிக்கிட்டு அதுக்குள்ள ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா தேவி கொஞ்ச நேரத்தில் கண் முழிச்சிருந்தாங்க. கண் முழிச்சதுமே அவங்க ஐயோ நம்ம தப்பான லேடி கிட்ட வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் போலுக்கு, இவங்க நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இவங்க கூட வந்துட்டோம். ஆனால் இவங்க வந்து அந்த ரவுடிகளுக்கு மேலெல்லாம் இருந்துட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது நம்ம இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது ஃபோன் அங்கே இருக்குது. அப்போ நம்ம துர்கா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவி பாப்பா எந்திரிச்சு வராங்க. இங்கே பார்த்தோம்னா துர்காவை தான் காட்டுறாங்க. துர்கா வந்து எல்லா காரையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஐயோ தேவி எங்கே போனானே தெரியல, எப்படியாவது தேவியை வந்து நம்ம காப்பாற்றணுமே, அவள் எவ்வளோ கஷ்டப்படுறாளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு துர்கா வந்து ரொம்பவே பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளோ முயற்சியில் வந்து துர்கா வந்து தேவியை வந்து காப்பாற்றுறதுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா தேவியை தான் காட்டுறாங்க. தேவி வந்து அவங்க மொபைல் எடுத்து துர்காவுக்கு அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பண்ணும்போது கரெக்டாக பார்த்தோம்னா அவங்க சுமதி வந்துருந்தாங்க. வந்ததுமே எதுக்கு நீ ஃபோன் எடுத்து பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கவும் இங்கே பார்த்தோம்னா துர்கா வந்து ஹலோ நீங்கள் யார் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து தேவின்னு சொல்லி அந்த பேரை சொல்லவும் உடனே வந்து அவங்க துர்கா வந்து புரிஞ்சுக்கிட்டுதாங்க. தேவி அம்மா தான் நம்மளுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. ஐயோ தேவி அம்மா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு துர்கா அங்கே இருந்து ஃபோன் பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து சுமதி வந்து அவங்க தேவியை வந்து விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு தேவி, ஒழுங்கு மரியாதை நீ இருந்துட்டேன்னா பேசாமல் இருந்திருக்கலாம், ஆனால் நீ எதுக்காக உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுன்னு அப்படின்னு சொல்லவும் அப்போ துர்காவுக்கு தெரிஞ்சிருது தேவி யார் ஒரு லேடி கிட்ட மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சிருது. அப்போ துர்கா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க, என் தேவி அம்மாவை நான் காப்பாற்றணும், தயவு செய்து சொல்லுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கவும் சுமதி பார்த்தோம்னா அவங்க ஃபோனை வந்து கட் பண்ணிட்டு தேவியை போட்டு அடிக்கிறாங்க. தேவி அப்படியே தூங்கின மாதிரிக்கு ஆகிறவும் உடனே வந்து தேவி அழைச்சிட்டு எங்கேயோ போகிற மாதிரிக்கு காட்டுறாங்க. இங்கே பார்த்தோம்னா துர்கா வந்து அவங்க அந்த நம்பர்லாம் கண்டுபிடிப்பாங்களா அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. இந்த நம்பர் எங்கே வந்ததுன்னு பார்த்தீங்களான்னு சொல்லிடுவோம். உடனே அவங்களும் சொல்கிறாங்க, ஆமாம் மேடம் இந்த நம்பர் வந்து இந்த அட்ரஸ்லேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே துர்கா பார்த்தோம்னா அவங்க தேவியை காப்பாற்றுறதுக்காக அந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சுமதி வந்து நினைக்கிறாங்க, நம்ம ஒன்று இந்த ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, ஏன்னா இந்த குழந்தை வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டா கண்டிப்பாக அவங்க அம்மா வந்து தேடி வந்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா வந்து போலீஸ்னு வேறு சொல்லியிருக்கிறா, அதனால இந்த வீட்டை விட்டு நம்ம காலி பண்ணி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவியை தூக்கிட்டு சுமதி அங்கேருந்து போயிருந்தாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே துர்கா அங்கே வந்துருந்தாங்க. அங்கே வந்து பார்க்குறாங்க வீடெல்லாம் திறந்து தான் இருக்குது. உடனே வீட்டுக்குள்ளே போய் தேவியம்மான்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ கூட கான்ஸ்டபிள் எல்லாரும் ரூம் எழுந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. மேடம் இங்கே யாருமே இல்லை அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே துர்கா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது அந்த லேடி வந்து அவங்க தேவியை வந்து தூக்கிட்டு போயிட்டா போலுக்கு, நம்ம வரக்கூடிய விஷயம் தெரிஞ்சுதான் அவள் தூக்கிட்டு போயிருப்பா, எப்படியாவது இப்போ இந்த நம்பர் வச்சு அவள் வந்து கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு துர்கா பார்த்தோம்னா அந்த நம்பரை வச்சு அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்துக்கிட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா தேவி வந்து தூங்கின மாதிரி இருக்கனால சுமதி வந்து தேவியை கொண்டு யாருக்கிட்டேயே கொடுக்கறதுக்காக, அதாவது பணத்துக்காக அவங்க விற்கிறதுக்காக அவங்க கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா துர்கா நினைக்கிறாங்க, மாரியம்மா எப்படியாவது நீ தான் வந்து எனக்கு துணையாக இருக்கணும், நம்ம குழந்தைய நம்ம காப்பாற்றணும், தேவியம்மா எங்கெல்லாம் இருந்து எப்படிலாம் கஷ்டப்படுறாலே தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு துர்கா வந்து ரொம்பவே பதட்டத்தோடு இருக்கும்போது துர்காவுக்கு வந்து ஒரு போலீஸ்காரங்க ஃபோன் பண்ணுறாங்க. மேடம் இந்த சிக்னல் வந்து இந்த இடத்துல தான் போயிட்டு இருக்குது அந்த ஃபோன் நம்பர் வச்சு பார்க்கும்போது அப்படிங்கவும் துர்காவும் சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுமதியை நோக்கி அவங்க வந்து கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா அந்த ரவுடிகளை தான் காட்டுறாங்க. அந்த ரவுடிங்க வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த குழந்தை எங்கே தான் போச்சுன்னே தெரியல, எல்லாத்துக்கு கண்ணமான அந்த குழந்தைய நம்ம சும்மா விட்டுறக்கூடாது, அந்த குழந்தைய கண்டுபிடிச்சி நம்ம கதையை முடிச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிக்கிட்டு இந்த ரவுடிங்களும் வந்து தேவியை வந்து அவங்கள தேடிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து துர்கா வந்து எப்படியாவது தேவியை காப்பாற்றியே தீரணும்னு சொல்லிக்கிட்டு துர்காவும் ரொம்ப பதட்டத்தோட தேடிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்தில் தேவி வந்து கண் முழிச்சிருந்தாங்க. கண் முழிச்சதுமே என்னை தயவு செய்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த லேடி கிட்ட சொல்லிட்டு இருக்கவும் உடனே சுமதி சொல்றாங்க, உன்னை நான் விட மாட்டேன்டி, உன்னை வந்து நான் விற்கிறதுக்காக உன்னை வந்து சில லட்சங்களுக்கு விற்கிறதுக்காக நான் உன்னை தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே தேவி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ நம்ம இவங்க கிட்ட இருந்து மாட்டிக்கிட்டோமே, நம்ம இப்போ என்ன பண்றதுக்கு, எப்படியாதுங்கிறது தப்பிச்சு தீரணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு ரொம்பவே விறுவிறுப்பா எடுத்துட்டு போறாங்க. துர்கா வந்து சுமதியோட போனை வச்சு அவங்க ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா துர்கா வந்து சுமதியை வந்து பிடிக்கிறதுக்காக வரும்போது கரெக்டான நேரத்தில் தேவி வந்து அங்கேருந்து சுமதி கிட்ட இருந்து அவங்க தப்பிச்சு போயிடுவாங்க. இதனால துர்கா வந்து சுமதியை பிடிக்கிறதுக்காக வந்தாலும் அவங்க வந்து தேவி இல்லை அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டதுமே துர்கா வந்து அதிர்ச்சி அடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா தேவி அங்கேருந்து கிளம்பி அவங்க எப்படியாவது வந்து துர்காவை வந்து நம்ம சந்திச்சிடணும்னு சொல்லிக்கிட்டு தேவி குழந்தை வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா துர்கா வந்து தேவியை எந்த சூழ்நிலை காப்பாற்ற போகிறாங்க. எங்கே பார்த்தோம்னா சூர்யா வந்து தான் கையில் இருக்கிறது வந்து தேவி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் வந்து அவங்க ராணியை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் விட கிடைக்கணும்னா துர்கா தேவி குழந்தைய அழைச்சிட்டு வந்தால் மட்டும்தான் தான் வீட்டில் இருக்கிறது வந்து ராணி அப்படிங்கிற உண்மை வந்து சூர்யாவுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் ராணியை அனுப்புனதே தாரா தான் அப்படிங்கிற உண்மையை வந்து சூர்யாவுக்கு வந்து தெரியப்படுத்துவாங்களா. அடுத்ததான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம்.